நீங்கள் தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும். 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம். 9 ரூபாய் நோட்டுனா என்ன? செல்லாது இல்லை. அப்படித்தான் ரொம்ப நாள் என் நண்பர் தான் சொன்னேன், அப்படி இல்லைடா, இந்திய நாணய அமைப்பில் மொத்தம் 9 ரூபா நோட்டு இருக்கான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அந்த படம் எடுத்தப்ப 9 ரூபா நோட்டு இருக்குது. அந்த 9 ரூபா நோட்டு பயன் இல்லைடா, அதை விட அந்த மனுஷன் உயர்ந்த வேணாம் சொல்கிற நுட்பம் இல்லைக்கிடா. நான் சொன்னேன், என்னடா படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. இது புரியாமல் அந்த படத்தை 2-3 தடவை பார்த்துட்டேன் நான். அப்படி அதை விட அண்ணன் சொல்கிறது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்குது. என்னென்னா, இந்த படத்துல கதாநாயகன் எனக்கு விஜித்னு பேர் வச்ச அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க. நான்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி, விஜயில் பாதி, விஜித்னு. பார்த்தீங்களா, நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. நம்மளாம் அந்த 9 ரூபா நோட்டை மாதிரி நினச்சவங்க எல்லாரும். அண்ணன் தான் சொன்னார், நான் ராத்திரி திடீர்னு முழித்தேன், எனக்கு இந்த பேர் ஒலிச்சிச்சு காதில், அப்படி தான் அந்த பேர் வச்சேன்னாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, தங்கர் பச்சை நம்புறாரு பாருங்க. அதை இந்த பேர் எனக்கு காதில் ஒலிச்சிச்சுன்னா அதை எல்லாரும் சொல்கிறாரு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில். இதை சொன்னால் நம்புவோம், என் நம்பர் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கள்.